Okay, welcome students. Welcome this session. It is Unit 1, Supplementary, The Woman on Platform 8. It is Part 3. இதுக்கு முன்னாடி பார்ட்டில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, அந்த ஒரு பாய் வந்து அது ஒரு சிறுவன் பிளாட்ஃபார்மில் குதிச்சுட்டு ரயிலில் கிராஸ் பண்ணி வரான். ரயில் கிராஸ் பண்ணி வரும்போது அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா வந்து அருணுடைய கையை இறுக்கி பிடிக்கிறாங்க. ஓகே, பயப்படுறாங்க, கையை இறுக்கி பிடிக்கிறாங்க. அது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் இந்த செஷனில் என்னென்னு பார்ப்போம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பேச ஆரம்பிச்சிடலாம். I caught her fingers and looked up at her, and I saw a spasm of pain and fear and sadness pass across her face. She watched the boy as he climbed other platform, and it was not until he had disappeared in the crowd that she relaxed her hold on my arm. She smiled at me reassuringly and took my hand again, but her fingers trembled against mine. He was all right, I said, feeling that it was she who needed reassurance. She smiled gratefully at me and pressed my hand. We walked together in silence until we reached the place where I had left my suitcase. One of my school fellows, Satish, a boy of about my age, had turned up with his mother. "Hello, Arun," he called. "The train's coming in late, as usual. Did you know we have a new headmaster this year?" Okay, students, இப்போ நான் வந்து இதனுடைய மீனிங் பார்க்கலாம். I caught her fingers and looked up at her. அவங்க ஃபிங்கர்ஸ் நான் வந்து பிடிச்சிருக்கேன். I looked up her, அவங்கள பார்க்குறேன். And I saw a spasm of pain and fear and sadness pass across her face. அவங்க முகத்தில் பார்த்தோம்னா வருத்தம், வலி, பயம் இதனுடைய இறுக்கம் அவங்க முகத்தில் தெரிஞ்சுது. She watched the boy. அவங்க அந்த பையனை பார்த்துட்டு இருக்காங்க. As he climbed other platform and it was not until and he had disappeared in the crowd. இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஏறிட்டு, ஓகேவா, அவன் அந்த இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஏறி அந்த க்ரௌடில் கூட்டத்தோட மறைஞ்சு போயிடுறான். அது வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. That she relaxed her hold on my arm. என்னுடைய ஆர்ம் கை இறுக்கி பிடிச்சிருக்காங்க இல்லையா, அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டு லகுவாக விட்டாங்க. She smiled at me reassuringly. இப்போ தான் பயம் இல்லாமல் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. And took my hand again. மீண்டும் கையை எடுக்கிறாங்க. But her fingers trembled against mine. என்னோட ஓகேவா, அவங்க ஃபிங்கர்ஸ் என் கையை பிடிக்கும்போது நடுங்கிட்டு இருக்கு. He was all right, I said. அவன் சரியா இருக்கானே நான் சொல்கிறேன். Feeling that it was she who needed reassurance. ஏன்னா அவன் பயமில்லாமல் இருக்குன்றதுக்காக தான். She smiled gratefully. அவங்க பெருமையாக சிரிக்கிறாங்க. At me and pressed my hand. என்னுடைய கையை வந்து அழுத்துறாங்க. We walked together in silence. நாங்கள் என்ன செய்கிறோம், அமைதியாக நடந்துக்கிட்டே போகிறோம். Until we reached the place. எது வரைக்கும், எங்கே நாங்கள் வந்து சூட்கேஸ் வச்சோமோ அந்த இடத்துக்கு நான் போய் நடந்துகிட்டே இருக்கோம். Where had left my suitcase. One of my school fellows, என்னுடைய கூட ஸ்கூல் படிக்கிறவன் சதீஷ், a boy of about my age, என்னோட வயசு தான் இருக்கும், had turned up with his mother. அவங்க அம்மாவோட வந்திருந்தான். "Hello, Arun," he called. ஹலோ அருண் கூப்பிட்டு, "The train's coming in late." இங்கே ட்ரெயின் ஈஸுன்னு அர்த்தம், ஈஸி ஐ இல்லை, ஏன்னா அப்பாஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க இல்லையா. "The train's coming in late." ட்ரெயின் வந்து லேட்டாக வந்துட்டு இருக்கு, ஆஸ் யூஷுவல் வழக்கமாக. "Did you know we have a new headmaster this year?" உனக்கு தெரியுமா நமக்கு புது ஹெட்மாஸ்டர் வந்திருக்காங்க அப்படின்னு அவன் கேள்வி கேட்குறான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னே இருக்கிற பேசேஜில் அந்த பையன் இப்போ பிளாட்ஃபார்ம் இறங்கி வரான். அந்த அம்மா வந்து பயமாக இருந்து அமுத்தி பிடிக்கிறாங்க. இப்போ இந்த செய்கிற அந்த பிளாட்ஃபார்ம் இறங்கி கூட்டத்தோட கலந்து போயிடுறான். இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அருணுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க சதீஷ், அவன் சந்திக்கிறான். இந்த பேராவில் அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே கவனிமா. Okay, sir. சரி. Okay, sir. We shook hands. நாங்கள் 2 பேரும் கையை குலுக்குறோம். Shook hands. And then he turned to his mother and said, "This is Arun. Mother, he is one of my friends."
and the best bowler in the class. I am glad to know that, said his mother, a large imposing woman who wore spectacles. She looked at the woman who led my hand and said, and I suppose you're Arun's mother. I opened my mouth to make some explanation, but before I could say anything, the woman replied, yes, I am Arun's mother. I was unable to speak a word. I looked quickly up at the woman, but she did not appear to be at all embraced and was smiling at Sadish's mother. Sadish's mother said, it's such a nuisance having to wait for the train right in the middle of the night. But one can't let the child wait her alone. Okay students, இதில் பார்த்தீங்கன்னா சில நியூ வேர்ட்ஸ் இருக்கு. அந்த நியூ வேர்ட்ஸ் இம்போசிங் இருக்கு பாரு. இம்போசிங் மீனிங் என்ன அப்படின்னா கிராண்ட் அண்ட் இம்ப்ரெசிவ் இன் அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸில் வந்து பார்த்தோம்னா ஒரு கிராண்டாக இருப்பாங்க, ஒரு பார்க்குறதுக்கு ஓகேவா, கிராண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, வெகுமதி நல்லா சிறப்பாக இருப்பாங்க, அது இம்போசிங். இன்னொன்று எம்ப்ரேஸ்டு. எம்ப்ரேஸ்ன்னு சொன்ன மீனிங் என்ன அப்படின்னா வந்து காசிங் இன்கன்வீனியன்ஸ் ஆர் அனாயன்ஸ், சங்கடமாக ஃபீல் பண்ணுறது. எம்ப்ரேஸ் அப்படின்னா சங்கடமாக ஃபீல் பண்ணுறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொன்று பாருங்க, நியூசன்ஸ். நியூசன்ஸ் அப்படின்றது ஃபெல்ட் ஆக்வர்டு, செல்ஃப் கான்சியஸ் ஆர் அஷேம்டு, ரொம்ப வந்து வெக்கப்படுறது அல்லது அஷேம் இல்லையா, அதுதான் நியூசன்ஸ் சொல்லுவாங்க. சரி, மீனிங் பார்க்கலாம். வி ஷூக் ஹேண்ட்ஸ் அண்ட் தென் ரிட்டர்ன் டு ஹிஸ் மதர். நாங்கள் 2 பேரும் கை குளிக்கிட்டோம், அம்மா கிட்ட போனாமல் சொல்கிறான், திஸ் இஸ் அருண் மதர், ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து அருண், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவன், அந்த பெஸ்ட் பவுலர் இந்த கிளாஸ் நல்லா பவுல் பண்ணுவான், ஓகே, பந்து எறிவான். ஐ ஆம் கிளாட் டு நோ தட், செட் இஸ் மதர். உன்னை பார்க்கறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஏ லார்ஜ் இம்போசிங் உமன். இம்போசிங் அப்படின்றது ரொம்ப என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப டாம்பிங்கமாக இருக்காங்க. இம்போசிங் இல்லையா, டாம்பிங் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம வந்து நல்லா இருக்காங்க. உமன் ஹூ ஓர் ஸ்பெக்டாக்கிள்ஸ், அவங்க கண்ணாடி அணிஞ்சிட்டு இருக்காங்க. ஓர் அப்படின்றது பாசன்ஸ், ஸ்பெக்டாக்கிள்ஸ்னா கண்ணாடி அணிஞ்சிட்டு இருக்காங்க. ஷி லுக்ட் அட் த உமன், ஓகே, ஹூ லெட் மை ஹேண்ட் அண்ட் செட், என் கூட இருக்கிற அந்த உமனை பார்த்து அவங்க கேட்குறாங்க, அண்ட் ஐ சப்போஸ் யூர் அருண்ஸ் மதர், ஒருவேளை நீங்கள் அருண்ஸ் அம்மாவா அப்படின்னு அவங்க சதீஷ் அம்மா கேட்குறாங்க. ஐ ஓப்பன் மை மவுத் டு மேக் சம் எக்ஸ்பிளனேஷன், நானே ஏதாவது சொல்லலான்னு பேசும்பொழுது, பட் பிஃபோர் ஐ குட் சே எனிதிங் த உமன் ரிப்ளைட், நான் பேசுறதுக்கு முன்னாடியே அந்த உமன் அவங்களே பதில் சொல்கிறாங்க, எஸ் ஐ ஆம் அருண்ஸ் மதர், நான் அருண் அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாஸ் அனேபிள் டு ஸ்பீக், என்னால் பேச முடியல எ வேர்டு. ஐ லுக் டு குவிக்லி அப் அட் த உமன், நான் வந்து அந்த அம்மாவை அப்படியே பார்க்குறேன். பட் ஷி டிட் நாட் அப்பியர் டு பி அட் ஆல் எம்ப்ரேஸ்டு, அவங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லாமல் அப்படியே இருக்காங்க. ஓகேவா, தப்போ அவங்க சொன்னது தவறு தான், ஆனால் எந்த சங்கடமும் இல்லை. ஓகேவா, நாட் அப்பியர் அப்படின்னா எந்த சங்கடமும் அவங்களுக்கு தோணலை. அண்ட் வாஸ் ஸ்மைலிங், ஆனால் சிரிக்கிறாங்க அட் சதீஷ் மதர். ஓகே, சதீஷ் மதர் ஷர்ட், இட்ஸ் சச் எ நியூசன்ஸ். ஓகே, இது ரொம்ப வெக்கக்காரானது. ஹேவிங் டு வெயிட் ஃபார் த ட்ரெயின் ரைட் இன் த மிடில் ஆஃப் தி நைட், மிடில் நைட்டில் இங்கே ஒரு ட்ரெயினுக்காக எங்க காத்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப வெங்க வெக்கக்காரானது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. பட் ஒன் கேனாட் லெட் த சைல்டு வெயிட் ஹியர், ஆனால் தனியாக ஒரு பையனை வந்து அந்த ஸ்டேஷனில் விட்டு போகிறது சரியில்லை அப்படின்றாங்க. ஓகே, இப்போ இந்த பேரல் பார்த்தீங்கன்னா சதீஷோட அம்மாவும் அருண் அம்மான்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணும் சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேராவில் ஏதாவது உங்களுக்கு மீனிங் வேணால் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் இல்லை அடுத்த பேரா போகலாம். நெக்ஸ்ட் பேரா போகலாம் பாருங்க. Anything can happen. No, sir. Okay, ma. Anything can happen to boy at a big station like this. There are so many suspicious characters hanging about these days. One has to be very careful of strangers. Arun can travel alone, though, said the woman beside me, and somehow I felt grateful to her for saying that. I had already forgiven her for lying, and besides, I had taken an instinctive dislike to Sadish's mother. Well, be very careful, Arun, said Sadish's mother, looking sternly at me through her spectacles. Be very careful when your mother is not with you, and never talk to strangers. Okay, இந்த பேரா பாருங்க. Anything can happen to a boy at a big station like this. அந்த பையன் இந்த ஒரு பையனுக்கு எது வேணாலும் நடக்கலாம். There are so many suspicious characters. இந்த ஸ்டேஷன்ல சந்தேகக்குரிய நிறைய வந்து கேரக்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய நபர்கள் ஹேங்கிங் அபவுட், வேணும்னே தெரியுறாங்க. These days one has to be very careful of strangers. யாராவது புதுசாக வராங்க அப்படின்னா அந்த புதுசாக வரவங்ககிட்ட நம்ம எப்படி இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அருண் கேன் ட்ராவல் அலோன்,
தோ இருந்தாலும் கூட அருண் தனியாகவே அவன் வந்து ட்ராவல் பண்ணிடுவான், யாருக்கும் பயப்படுறதில்ல, எதுக்கும் அவன் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை, தனியாகவும் போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உமன் சொல்கிறாங்க பிசைட் மீ. அண்டு somehow ஐ ஃபெல்ட் கிராட்ஃபுல் டு ஹர். நான் உங்களுக்கு நான் வந்து அவங்க சொல்கிறது எனக்கு பெருமையாக இருந்தது. ஓகே, ஃபார் சேயிங் தட் ஐ ஹேட் ஆல்ரெடி ஃபர்கிவன் ஃபார் ஹர் லையிங். அவங்க பொய் சொன்னதை நான் மறந்துட்டேன். என்ன பொய் சொன்னாங்க? நான் தான் அவங்க அம்மான்னு சொன்னாங்க இல்லையா, அதை மறந்துட்டேன். அண்ட் பிசைட்ஸ் அதே போல் ஐ ஹேட் டேக்கன் அன் இன்ஸ்டிங்டிவ் டிஸ்லைக் டு சதீஷ் மதர். என்னன்னு தெரியல, சதீஷ் மதர் மேலே காரணம் இல்லாமல் எனக்கு ஒரு வெறுப்பு வந்தது. டிஸ்லைக்னா வெறுப்பு, இன்ஸ்டிங்டிவ் அப்படின்னா காரணம் இல்லாமல். சில இயற்கையாக வர்றதும் உண்டு, அதான் நம்ம காரணம் இல்லாமல் வர்றது இயற்கையாக வர்றது உண்டு. அவங்க மேலே எனக்கு வெறுப்பு வந்தது, டிஸ்லைக்னா வெறுப்பு. ஓகே, வெல் பி வெரி கேர்ஃபுல் ஒன். சரி அருண், ரொம்ப ஜாக்கிரதையாரு. சரி சதீஷ் மதர் லுக்கிங் ஸ்டர்ன்லினா அவங்க கடினமாக பார்க்குறாங்க, பார்க்குறது ஒரு உத்து பார்க்குறாங்க, கடினமாக உத்து பார்க்குறாங்க. அட் மீ த்ரூ ஹேர் ஸ்பெக்டாக்ஸ். ஸ்பெக்டாக்ஸ் என்னது? கண்ணாடி மூலமாக அவங்க உத்து பார்க்குறாங்க. பி வெரி கேர்ஃபுல் when your mother is not with you. அருண், அம்மா கூட இல்லைனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ட் நெவர் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். புதுசாக வரவங்க யார்கிட்டையும் பேசாத அப்படின்றாங்க அவங்க. ஓகேவா? அதாவது இந்த பற்றி பாருங்கள், இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஷனில் அதிகமாக வந்து மக்கள் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களால சந்தேகமாக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், அம்மா சொல்கிற மாதிரி கேட்கணும். இந்த மாதிரி சூழ்நிலை வந்து பசங்க தனியாக ஸ்டேஷன் வர முடியாது. சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை இந்த அருண் வந்து தனியாக வந்துடுவோம் அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை. அப்படி சொல்லும்போது இது காரணம் இல்லாமல் வந்து சதீஷ் அம்மாவுக்கு வெறுப்பு வந்துடுது அவங்க மேலே, அருணுக்கு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு நெக்ஸ்ட் பேரை போவோம். இந்த பேரில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பேரை போகலாமா? நோ சார். வேர்ட் டவுட் அது இல்லை. சரி, நெக்ஸ்ட் பேரை பாருங்க. I looked from Sadish's mother to the woman who had given me tea and sweets, and then back at Sadish's mother. I like strangers, I said. Sadish's mother definitely staggered a little, as obviously she was not used to being contradicted. என்ன ஸ்பெல் பாருங்க, contradicted by small boys. There you are. You see, if you don't watch over them all the time, they'll walk straight into trouble. Always listen to what your mother tells you, she said, wagging a fat little finger at me. And never talk to strangers. Okay, இதுல hard words இருக்கு பாருங்க. staggered meaning என்ன அப்படின்னா walked or moved unsteadily as if about to fall. தள்ளாடிட்டு போகிறது, அப்படி தள்ளாடிட்டு போகிறது நம்ம ஸ்டாகர்டு. ஓகேவா? இன்னொரு மீனிங் இருக்கு, வேகிங். அப்படின்னா ஆட்டுறது. வேகிங் அப்படின்றது அசைக்கிறது. சொல்லுமா, என்ன டவுட் இருக்கு ஏதாவது? சார் ஸ்டாக் இட் அண்ட் தமிழ் மீனிங் சார். ஸ்டாகர்னா தள்ளாடுதல்மா. எஸ் சார். ஸ்டாகர்னா தள்ளாடுதல், வேகிங்னா ஆட்டுதல், ஆட்டிட்டே இருக்கிறது வேகிங் அப்படின்னா. ஓகேமா, இதை மீனிங் பார்ப்போம். ஐ லுக்ட் ஃப்ரம் சதீஷ் மதர். நான் வந்து சதீஷ் அம்மாவை பார்க்குறேன். டு த உமன் who had given me tea and sweets. அது மட்டும் இல்லாமல் எனக்கு டீயும் ஸ்வீட்ஸும் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களையும் பார்க்குறேன், அந்த அம்மாவும் பார்க்குறேன். அண்ட் தென் பேக் டு சதீஷ் மதர். அந்த சதீஷ் மதர் பேசுகிறேன். ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஐ செட். எனக்கு புதியவர்கள்லாம் நம்ம பிடிக்கும், புதுசாக யாரும் வந்தாங்கன்னா எனக்கு பயப்பட மாட்டேன், நல்லா பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க இல்லையா, யாராவது புதுசாக வந்தாங்கன்னா பேசாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு மீறி நான் என்ன சொல்கிறேன், புதியவர்கள்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் சதீஷ் மதர் டெஃபினெட்லி ஸ்டாகர்ட் எ லிட்டில். அவங்க என்ன பண்ணுறாங்க, சொன்ன உடனே கொஞ்சம் தடுமாறிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, as obviously she was not used to being contradicted by small boys. இந்த மாதிரி வெளிப்படையாக சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மறுத்து பேசும்போது அந்த மாதிரி யாரும் பேசி அவங்க இருந்ததில்லை. அவங்க ஏதாவது சொல்லும்போது சின்ன பசங்க அமைதிடுவாங்க. நான் பேசுறது அப்படின்னு அவங்களுக்கு வந்து தடுமாற்றம் உண்டாகுது. என்ன காரணம் அப்படின்னா, என்ன மாதிரி சின்ன பசங்க அவங்களை எதிர்த்து மறுத்து பேசுறது இல்லை. ஓகேவா? அதனால கிளியராவே புரியல சார். என்னவா புரியல? சொல்லுமா, எந்த சென்டென்ஸ் புரியல, எந்த வேர்டு புரியல? இப்ப பாத்தீங்கன்னா நான் சொல்றது ஒண்ணுக்கு என்னமா இல்ல, கட்டாய வருதுன்னா நெட் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். நெட் டேட்டா இருக்கு இல்லையா, நெட் டேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா 200 MB அது குறைவா இருந்ததுன்னா கொஞ்சம் கட்டாயம் வரும். ஃபுல் டேட்டா இருந்ததுன்னா கரெக்டாக வரும். எல்லாருக்கும் கட்டாயம் வராதுமா. முக்கியமாக டேட்டா வந்து பரமா கவனிமா, டேட்டா வந்து குறையுதுன்னா ஒன்று, நீங்கள் வந்து உங்கள் வீடியோ மீட் பண்ணிக்கணும். வீடியோ மூலமாக அதிகமாக டேட்டா செலவாகும். ரெண்டாவது ஆடியோ மீட் பண்ணிக்கணும். வீடியோவும் ஆடியோவும்
நிறைய டேட்டா எழுதிட்டு போகும். அதனால நான் சொல்றது பேசுறது உங்களுக்கு கட்டாய வரும். நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஆடியோ வீடியோ நீங்க வந்து மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட்டா கிளியரா இருக்குமா? ஓகே ஓகே ஆமா. ஓகே நான் மீண்டும் சொல்ற பாருங்க. இங்க ஐ லுக்ட் ஃப்ரம் சதீஷ் மதர் டு த உமன் who had given me tea and sweets. நான் என்ன செய்றேன், சதீஷ் அம்மாவையும் பார்க்குறேன், எனக்கு டீயும் ஸ்வீட்டும் கொடுத்தாங்க இல்லையா அவங்களையும் பார்க்குறேன். அண்ட் தென் பேக் அட் சதீஷ் மதர். ஓகேவா? அவங்க சதீஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்றேன் அப்படின்னா ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஐ செட். சதீஷ் அம்மா கிட்ட சொல்றேன், எனக்கு வந்து புதுசாக நான் வந்தாங்களே எனக்கு பிடிக்கும், நான் விரும்புவேன் அப்படின்னு நான் சொல்றேன். சதீஷ் மதர்ஸ் டெஃபினெட்லி ஸ்டாகர்டு. அவங்க என்ன பண்றாங்க, தடுமாறிடுறாங்க a little கொஞ்சம். என்ன காரணம், as obviously she was not used to being contradicted by small boys. இந்த மாதிரி சின்ன பசங்க வந்து வெளிப்படையா எதிர்த்து பேசுவாங்க, மறுத்து பேசுவாங்கன்னு நினைச்சு பார்க்கல. நான் மறுத்து பேசணும்னே அவங்க கொஞ்சம் தடுமாறிட்டாங்க. there you are. there you are. ஓ நீ சரியா இருக்க. you see if you don't watch over them all the time. எல்லா நேரங்கள்லயும் நீ வாட்ச் பண்ணிருக்க முடியாது, எல்லா நேரங்களையும் வாட்ச் பண்ணிருக்க முடியாது. ஓகே கவனிமா. they'll walk straight in trouble. இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க சில ட்ரபிள்ல வந்து அவங்க மாட்டிக்குவாங்க. always listen to what your mother tells you. அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேளு. ஓகேவா? அப்படின்னு அவன் சதீஷ் பண்ணி என்கிட்ட சொல்றாங்க. she said wagging a fat little finger. அவங்க கிட்ட இருக்கிற லிட்டில் ஃபிங்கர் வந்து ஃபேட்டா இருக்கு இல்லையா, குண்டா இருக்கு. அதை என்ன பண்றாங்க அவங்க, வேகிங்னா என்னது, ஆட்டுறாங்க. என்ன வேகிங்னா ஆட்டுறதுமா, ஃபிங்கர் ஆட்டுறது. மிரட்டுற யாராவது உங்களை மிரட்டான்னு வச்சுக்கோ, அப்ப என்ன செய்வாங்க, அந்த விரல் ஆட்டுவாங்களே. அப்படி விரல் ஆட்டுறது பேசுறது உண்டு இல்லம்மா, கோபம் பேசுறதா இருக்கட்டும் இல்லை உங்களை மிரட்டதா இருக்கட்டும், நீ கூட என்ன செய்வ, விரல் ஆட்டி பேசுவல்ல, இந்த விரல் ஆட்டுறது தான் வேகிங். அந்த சதீஷ் அம்மா என்ன பண்றாங்க, விரல் ஆட்டுறாங்க, ஆட்டி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, நெவர் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஒருபோதும் நீங்க புதுசா இருக்கட்டும் பேசாத அப்படின்னு விரல் ஆட்டி என்ன எச்சரிக்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பேரா உங்களுக்கு புரியுது அப்படின்னு. இந்த பேசேஜில் சதீஷ் மதர் வந்து அருண் கிட்ட எச்சரிக்கை விடுறாங்க. ஓகேவா, புதுசா யார்கிட்ட பேசாத அப்படின்னு. அதே மீறி இந்த அருண் என்ன செய்யறான், நான் புதுசா இருக்குன்னா பிடிக்கும் அவன் பேசுற உடனே சின்ன பையன் நம்ம எதிர்த்து பேசுறானே அப்படின்னு தடுமாறுறாங்க. இருந்தாலும் கூட அவங்க கையை ஆட்டி மிரட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மா சொல்ற பட்சி கேளு, எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது, நம்ம சில நேரங்களில் ட்ரபிள மாட்டிக்குவோம், அதனால கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு விரல ஆட்டிட்டு அவங்க போறாங்க. அவங்க அங்கேயே இருக்கு, அவங்க ட்ரைனிங் அங்கேயே இருக்காங்க, ட்ரெயின் வர்றதுக்காக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து 4 பேசேஜ் பார்த்தோம். நீங்க என்ன செய்யுங்க, இந்த பேசேஜ் நீங்க வந்து இப்போ வீடியோல பாக்குறீங்க, ஆன்லைன் கிளாஸ்ல பாக்குறீங்க, இது மட்டுமே போதாது. நீங்க வந்து போன்ல பாக்குறதுனால எது சின்னதா இருக்கும். ஓகேவா, நீங்க புக் ஒரு மாதிரி படிச்சு பார்க்கணும். நான் இந்த பேசேஜ் எல்லாம் புக்ல படிச்சு பாருங்க. இந்த புக்ல படிச்சு பார்க்கும் பொழுது என்ன டவுட் இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல கேட்கலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து நடத்தும் போது கூட டவுட் நீங்க கேட்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். சார் கேட்டாங்க, டவுட் கேட்கலாம். டவுட் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். இது வந்து சப்ளிமெண்ட்ரி தான். நல்லா உங்களுக்கு வந்து நீங்க கதையை புரிஞ்சுக்கிங்க, வேர்ட்ஸை புரிஞ்சுக்கிங்க, சென்டென்ஸை புரிஞ்சுக்கிங்க. எந்த அளவுக்கு சென்டென்ஸ் வேர்ட்ஸ் புரியுதோ அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். என்ன லெசன் சார் சொல்றீங்க? என்னம்மா? ரொமான்ஸ் பிளாட்ஃபார்ம் 8. The woman on platform 8. என்ன The woman on platform. என்ன லெசன் சார் சொல்றீங்க? சப்ளிமெண்ட்ரி ஃபர்ஸ்ட் யூனிட்ல சப்ளிமெண்ட்ரி. பிகினிங்ல பார்க்கலையே நீ? பிகினிங்ல பிளாட்ஃபார்ம் 8 லேட்டா வந்தியா? சப்ளிமெண்ட்ரி லேட்டா வந்தியான்னு கேட்டேன். சப்ளிமெண்ட்ரில இது வந்து 3rd பார்ட்டுமா. இதுக்கு முன்ன 2-3 பார்ட் முடிச்சிட்டேன். நாளைக்கு உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி முடிச்சிருவேன். ஓகேவா, ஒரு யூனிட் முடியுது உங்களுக்கு. ஆக்சுவலா லெசன் முடியுது. போயம் நிறைய பேர் போயம் எல்லாம் வந்து ஒப்பி வச்சு நீங்க ரெக்கார்ட் அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா அழகா நீங்க வந்து அந்த குரல் நல்லா இருந்தது. இன்னும் சிலர் என்ன பண்றீங்க, நான் அனுப்பல, நீங்க அந்த போயம் ஸ்பெஷல் ஹீரோ மனப்பாடம் பண்ணி நீங்க சொல்லி பார்த்து எனக்கு ரெக்கார்ட் எடுத்து அனுப்புங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அனுப்புறீங்களா? ரெக்கார்ட் பண்ணி அனுப்புமா சார்? ஆமா, என்னோட கிளாஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். நான் குரூப்ல போட்டிருந்தேன் நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும். நேம் கேட்பாங்க. ஹலோ சார். சொல்லுமா. ஓகே சார். சொல்லுமா. சார் எத்தனாவது பேஜ் சார்? பேஜா? 29. நான் பேஜ் கொடுக்கலமா, பேஜ் கொடுக்கல. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே கொடுத்துருக்கேன். நீங்க இதை பார்த்தா நீங்க டக்குன்னு பேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். புக் பேஜ் நம்பர் 29. 29. ஓகே.
ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ. நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். நீங்க நல்லா ஒரு முறை படிச்சு பாருங்கம்மா. Thank you, sir.